அவுதுல்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 455வது நாளை எட்டியிருக்கிறது. இந்த 455வது நாளை ஒரு சுப செய்தியோடு நாம் தொடங்கலாம். அது என்னவென்று சொன்னால், வியாழக்கிழமை 30,000க்கு மேற்பட்ட வந்தேரிகள் அல் அக்ஸா வளாகத்துக்குள்ளால் பூந்து கபலீகரங்களை செய்தார்கள் என்பதை நான் குறிப்பிட்டேன். அதனால் நேற்று ஜும்மா தொழுகைக்கு 50,000 பேர் வந்து கலந்து கொண்டு இருக்கிறார்கள். அதன் மூலம் இஸ்ரேலுக்கு இது எங்களுடைய சொந்த பூமி என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். பயங்கரமான கெடுபிடிகள் வழக்கம் போல காலை ஃபஜ்ரிலிருந்தே வரக்கூடிய இளைஞர்களை தடுப்பதும் கைது செய்வதுமாக, திருப்பி அனுப்புவதுமாக இஸ்ரேலிய இராணுவம் மிகவும் பிஸியாக இருந்தது. இருந்தாலும் 50,000 பேர் ஜும்மா தொழுது இருக்கிறார்கள். சென்ற வாரம் 35,000 பேர் தான் தொழ முடிந்தது. அதற்கு முன்னால் 40,000 என தொழுது கொண்டு இருந்தார்கள். இப்பொழுது வந்தேரியில் கிளப்பிவிட்ட அந்த பூகம்பத்தால் 50,000 பேர் பள்ளியின் உள்ளால் தொழுது இருக்கிறார்கள். பல லட்சம் பேர் பள்ளிக்கு வெளியே தடுத்து நிறுத்தப்பட்ட இடங்களில் தங்களுடைய தொழுகையை நிறைவேற்றி இருக்கிறார்கள். இனி போர்க்களத்துக்கு வருவோம் என்று சொன்னால், நேற்றைய தினத்தை 455வது நாளை ஹமாஸை பொறுத்தவரை ஏ டே ஆஃப் ரிட்டாலியேஷன், ஒரு நாள் முழுக்க இஸ்ரேலிய இராணுவத்தை திணற அடித்த அல்லது அழித்த வரலாறு என்றுதான் தொடங்குகிறார்கள். இந்த டே ஆஃப் ரிட்டாலியேஷனில் முதலாக இஸ்ரேலுக்கு அவமானத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். அது ஒரு 6 மாதம் அல்லது 8 மாதத்துக்கு முன்னால் நாம் முழுமையாக கையகப்படுத்திவிட்ட பெய்த் ஹானூன் என்ற இடத்தில் இருந்து இஸ்ரேலுக்கு உள்ளால் ராக்கெட்டுகள் வீசப்பட்டிருக்கின்றன. இந்த ராக்கெட்டுகள் வீசப்படுகின்றன என்று நாம் தினந்தோறும் சொல்லும்போது அங்கு ஒன்றும் பெரிய சேதங்கள் ஏற்படவில்லையோ என்ற எண்ணம் நமக்கே வந்தது. ஆனால் நேற்று இஸ்ரேலிய இராணுவம் அறிவித்திருக்கிறது, கிப்புஸ் பகுதி, அதாவது காசா வளாகத்தில் உள்ள கிப்புஸ் பகுதி முற்றாக காலி செய்யப்பட்டு விட்டது. அங்கே இருந்த எல்லா கட்டடங்களும் இடிக்கப்பட்டு விட்டன. இனி அது ஒரு வதியுமிடமாக அங்கே செல்ல முடியாது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போல நேற்று பைர் என்ற ஒரு இடத்தை தாக்கியிருக்கிறார்கள். அது புதிய குடியிருப்பு பகுதி, அதையும் தாக்கி அழித்திருக்கிறார்கள். முதலில் சைரன் சத்தம், அதிலேயே எல்லோரும் பதுங்கு குழிக்கு ஓடிவிட்டார்கள். ஆக காசா வளாகத்தில் இஸ்பு பகுதியும் நிர் ஆம் என்ற இடத்தையும் தொடர்ந்து தாக்கி வருகிறார்கள். இங்கு மக்கள் தொகை அருகி வருகிறது. கிப்புஸ் என்ற இடத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் அங்கிருந்து முற்றாக வெளியேறிவிட்டார்கள். எல்லாம் தகர்க்கப்பட்டு விட்டன. இப்பொழுது பயர் என்ற ஏரியாவை என்ற குடியிருப்பு பகுதியை குறிவைத்து வருகின்றார்கள். அடுத்தது அதே போல நேற்று இஸ்ரேலுடைய அப்பாச்சி ஹெலிகாப்டர்களை அல் காசம் பிரிகேட்ஸ் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் ஒன்றை வைத்து அடித்து தகர்த்திருக்கிறது. அப்படி 3 அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள் வந்திருக்கின்றன. அத்தனையுமே அடித்து உடைத்து இருக்கிறார்கள். அடுத்தது 2 முறை காசா பகுதியிலிருந்து சொர்தாய்ட் என்ற குடியிருப்பு பகுதிக்கு ராக்கெட்டுகள் ஏவப்பட்டு இருக்கின்றன. சைரன் சத்தம், மக்களெல்லாம் பதுங்கு குழியில். ஆனால் எல்லாவற்றையும் மீறி 17 பேர் காயம்பட்டார்கள் என்ற செய்தி வருகிறது. அதே போல காசம் பிரிகேட்ஸ், அல் நாசர் பிரிகேட்ஸ் இவர்கள் அப்பாச்சி ஹெலிகாப்டரை வீழ்த்தியதோடு அல் புரூஜ் ஏரியாவில் ஒரு ஆம்புஷை நடத்தியிருக்கிறார்கள். அதில் பல இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிந்திருக்கிறார்கள். அதே போல் இஸ்ரேலுடைய ஏர்ஃபோர்ஸிலிருந்து சில சிறப்பு பிளாக் ஹாக் போன்ற ஹெலிகாப்டர்கள் காயம்பட்டவர்களை மீட்க வந்திருக்கிறது. அதையும் தாக்கி இருக்கிறார்கள். ஆக காலையில் ஒரு தாக்குதல் சொர்தாயத்தின் மீது, மதியம் ஒரு தாக்குதல் சொர்தாயத் மீது என்ன நடந்ததால் அங்கு மக்கள் அல்லோலப்பட்டு பதுங்கு குழிகளை நோக்கி ஓடி இருக்கிறார்கள். இந்த காசா வளாகம் இன்னும் அமைதியாக இல்லை என்பது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருக்கிறது. அடுத்து ஈஸ்ட் ஆஃப் ஜபாலியாவில் 4 மெர்காவா டேங்கை அல்காசம் பிரிகேட்ஸ் அடித்திருக்கிறார்கள். வெஸ்ட் ஆஃப் ஜபாலியாவில் ஒரு பெரிய ஆம்புஷை யாரெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா அல்காசம், அல் நாசர் பிரிகேட்ஸு, அடுத்தது பாப்புலர் ஃப்ரண்ட் ஃபார் லிபரேஷன் ஆஃப் பாலஸ்தீன், இந்த 3 அமைப்புகளும் சேர்ந்து ஒரு பெரிய
இராணுவ தாக்குதலை இஸ்ரேலுடைய ஏபிசி என்று சொல்லக்கூடிய ஆர்மர்ட் பர்சனல் கேரியர் என்ற வாகனத்தை தாக்கியிருக்கிறார்கள். 3 வாகனத்தில் வந்த 90 பேர் காயம்பட்டும் அழிந்தும் இருக்கிறார்கள். அவர்களை ஹெலிகாப்டர்கள் வந்து மீட்டு செல்ல முடியவில்லை. அடுத்தது வெஸ்ட் ஆஃப் ஜபாலியா ஒரு இன்னொரு தாக்குதல். அடுத்தது 5 சஃபவாத்தி ஸ்ட்ரீட் என்ற ஜபாலியாவினுடைய தெருவில் 5 மெர்காவா டேங்குகளை அளித்திருக்கிறார்கள். இதனால் லார்ஜ் ஸ்கேல் ரெசிஸ்டன்ஸ் அட்டாக் என்று இஸ்ரேலிய பத்திரிகைகள் எல்லாம் தலைப்பு போட்டு எழுதுகின்றன. பொதுவான ஊடகங்கள் எ டே ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் என்று சொல்லுகிறார்கள். ஆக காலையிலிருந்து மாலை வரை பயங்கரமான தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். இதில் 110 பேர் இறந்தும் காயம்பட்டும் இருக்கிறார்கள். இந்த தாக்குதலால் விரக்தி அடைந்த பல இஸ்ரேலிய இராணுவத்தினர் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த காசா யுத்தம் என்பது ஒரு முட்டாள்தனமானது, எந்த வெற்றியும் இல்லை. அதன் பிறகு நாம் கடந்த கால இதழில் இருந்து நாம் பாடம் படித்ததாகவும் தெரியவில்லை என்று சொல்லிவிட்டு ஹெயின் ரோமன் என்ற முன்னாள் இஸ்ரேலிய மினிஸ்டர் சொல்லியிருக்காரு, காசா இஸ் எ ரிமார்க்கபிள் ஸ்ட்ராட்டஜிக் ஃபெயிலியர், வி பே இன் பிளட். நாம் இரத்தத்தால் அதுக்கு பெரிய விலையை தந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆக நாம் அதிலிருந்து நமது தோல்விகளில் இருந்து பாடமும் படிக்கவில்லை. இதில் வேடிக்கை என்னன்னா, ஒரு 9 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் முழுமையாக வெற்றி பெற்று விட்டோம் என்று சொன்ன நார்தன் காசாவை வடக்கு காசாவை 12 மாதம் கழித்தும் இன்னும் கையகப்படுத்தவில்லை என்பது தோல்வியின் சிகரம் என்று சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். ஒரு இராணுவம் அமெரிக்காவினுடைய இதுவரைக்கும் நேற்றும் ஒரு $8 பில்லியன் ஆயுதங்களை அது அனுப்புவதாக சொல்லி இருக்கிறது. அமெரிக்காவினுடைய $25 பில்லியன் அதனுடைய குண்டுகளை வீசுகின்ற விமானங்களும் இவையெல்லாம் சப்போர்ட் செய்தும் 455 நாட்களாக 4 முனிசிபாலிட்டி என்பதை விட்டு விடுவோம், நார்தன் காசாவை மட்டும் கூட இவர்களால் கையகப்படுத்த முடியவில்லை. ஆனால் ஒரு வருடத்துக்கு முன்னாலே கம்ப்ளீட்டாக நார்தன் காசா எங்களுடைய கைகளில் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இதில் நெஞ்சை தொடுகின்ற செய்தி என்னவென்று சொன்னால், கமால் ஹத்வான் ஹாஸ்பிட்டலை குண்டு போட்டான், தாக்குனான், கடைசியில் எரிச்சே போட்டான். இப்போ கமால் அத்வான் ஹாஸ்பிட்டல் அறவே செயலிழந்து போனதால் அல் நாசர் ஹாஸ்பிட்டலை செயல்பட வைத்திருக்கிறார்கள் போராளிகள். நான் அடிக்கடி சொல்வது போல, இந்த மருத்துவமனைகளை எப்படி வேகமாக மீண்டும் செயல்பட வைப்பது என்பதில் ஒரு எக்ஸ்பர்ட் நாலேஜ், ஒரு துல்லியமான அறிவு அவர்களுக்கு இருக்கிறது என்பதை இது வெளிக்காட்டுகிறது. ஆக இந்த ஹெல்த் கேர் சிஸ்டத்தில் அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க. அதே மாதிரி இந்தோனேஷியன் ஹாஸ்பிட்டலை சுற்றி வளைச்சி அதில் இப்போ எலக்ட்ரிசிட்டி, ஐசியூ, ஆக்சிஜன் சப்ளை இது அவ்வளவும் தாக்கியிருக்கான். இப்போ நாசர் ஹாஸ்பிட்டல் இயங்கிட்டு இருக்கு. நாளைக்கே நாசர் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் போகும். அப்போ ஒரு ஆஸ்பத்திரி விட்டு ஒரு ஆஸ்பத்திரி, ஒரு ஆஸ்பத்திரி விட்டு ஒரு ஆஸ்பத்திரி, அவங்க அறவே ரிப்பேர் செய்ய முடியாத, பழுது பார்க்க முடியாத ஒரு மருத்துவமனை அல் சிஃபா ஹாஸ்பிட்டல். இதுதான் மிகப்பெரிய மருத்துவமனை. அதில் சில பகுதிகளை மட்டும் இயங்க வைத்திருக்கிறார்கள். இது அவர்களுடைய மகத்தான சாதனை என்று பேசுகிறார்கள். அடுத்து இஸ்ரேலுடைய தாக்குதல், அல் சுஜால தாக்குதல், சாப்ரா என்ற அகதிகள் முகாமில் தாக்குதல், கான் யூனிஸில் தாக்குதல், ஜபாலியாவில் தாக்குதல். பைத் கானூனை இவன் தாக்கிட்டு இருக்கான். அவன் அங்கிருந்து ராக்கெட்டுகளை புது ராக்கெட்டுகளை இயக்கிட்டு இருக்கான். இதைத்தான் ஒரு சிம்பிள் ஆஃப் இஸ்ரேலி டிஃபீட் என்று இஸ்ரேலிய பத்திரிகையில் எழுதுகிறது. நீ எப்போவோ கையகப்படுத்திட்டேன், இனிமேல் பைத் கானூனில் யாருமே வர முடியாதுன்னு சொன்ன அந்த ஏரியாவில் இருந்து 3-4 தடவை ஒரு நாளில் ராக்கெட்டை தாக்க முடியுது. நேற்று கொஞ்சம் ஸ்லோ ஆனாங்கன்னா இன்னைக்கு அது 2 இரட்டிப்பாக தாக்குதலை நடத்துகிறார்கள். என்னடா பண்ணிட்டு இருக்க, காசால 4 முனிசிபாலிட்டி தான் நீ கையகப்படுத்தணும் என்று பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். இதனிடையே ஒரு பெரிய அறிக்கை ஒன்று வெளியே வந்திருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய சூசைடு 17 மடங்கு அதிகமாக ஆகியிருக்கிறது என்று ஒரு அறிக்கை. இதை இஸ்ரேலிய இராணுவம் உண்மையை வெளியிட மாட்டேங்குது, 9 தடவை 9 மடங்கு 8 மடங்கு என்று மட்டும் சொல்லுகிறது என்று. இதில் நம்ம நேற்று சொன்ன 1 லட்சம் பேர், நேற்று அல்லது முந்தா நாள் நாம் காணொலியில் சொன்ன 1 லட்சம் பேர்
ரீஹாபிலிட்டேஷன் சென்டருக்கு போயிருக்காங்கன்னு சொன்னோம். அதில் 53% சூசைடு மென்டாலிட்டிலையும் இருக்கிறாங்க. 53% மனநிலை அதிகமாக பாதிக்கப்பட்டவர்களாகவும் இருக்கிறார்கள். இவங்க இந்த 53%ம் ரொம்ப சூசைடு மென்டாலிட்டிக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க. இதனால் இப்போ ரீஹாபிலேஷன் சென்டரில் இருக்கக்கூடிய 90% மக்களை நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டோம், மிலிட்டரியில் இருந்து விடுவித்து விட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் மறுவாழ்வு மையங்களில் இருந்து தான் விடுதலை பெறுவார்கள். ஒரு நாளைக்கு ஒரு ஆஸ்பத்திரிக்கு, அதாவது இஸ்ரேல் டெல் அவீவை சுற்றி இருக்கக்கூடிய மனநிலை மருத்துவமனைகளுக்கு 3000 ஆன்லைன் ரிக்வெஸ்ட் வருதான், 1600 கால்ஸ் வருதான். PSTD என்று சொல்லக்கூடிய போஸ்ட் ட்ராமா ஸ்ட்ரெஸ் டிசார்டர்ஸ் சம்பந்தப்பட்டது. ஆக இந்த அளவுக்கு அங்கே ஒரு மென்டல் டிசார்டர் ஏற்பட்டு இருக்கிறது. அதை இஸ்ரேல் கொஞ்சமும் கணத்தில் எடுத்துக்கொள்வதில்லை. இன்னும் போன அடுத்து நாம் ஹூத்திஸுக்கு வந்தால் சத்தம் கேட்க, அடுத்து நாம் ஹூத்திஸுக்கு வருவோம் என்று சொன்னால், நேற்று ஊடகங்களின் தலைப்புச் செய்தி என்னவென்றால், இஸ்ரேலி மீடியா, Yemeni ballistic missiles woke up 5 million Israelis, forcing them to enter shelters. யமனுடைய பலாஸ்டிக் ஏவுகணைகள் 50 லட்சம் இஸ்ரேலர்களை நடுராத்திரியில் தூக்கத்திலிருந்து துடித்தெழுந்து பதுங்குக்குழியை நோக்கி பாய்வதற்கான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திவிட்டது. பதுங்குக்குழியை நோக்கி ஓடியவர்களில் 120 பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள். அதில் ஒரு 100 பேர் பேனிக்கில், அதாவது சைரன் சத்தத்திலேயே தங்களுடைய பிரஞ்சை இழந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். அத்தனை பேரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த யெமனியுடைய பலாஸ்டிக் மிசில்ஸ் இஸ்ரேலுடைய ஏர் ஸ்பேஸ் என்று சொல்லக்கூடிய வான்வழியில் புகும்போதே எல்லா பீதியும் இஸ்ரேலுக்கு ஏற்பட்டு விடுகிறது. அடுத்தது ஹூத்திஸு ஒரு இஸ்ரேலி லிங்க் கார்கோஷிப் ஒன்று ஒரு எமர்ஜென்சிக்காக செங்கடலில் புகுந்திருக்கிறது. அதை தாக்கியிருக்கிறார்கள். அதே போல் 2 மிலிட்டரி ஆப்ரேஷன்ஸ், எஃபா, டெல் அவீவ், ஜெருசலம். இப்போ அவங்க இந்த மல்டி ஹெட்டட் பலாஸ்டிக் மிஸ்ஸிலை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த மல்டி ஹெட்டட் பலாஸ்டிக் மிஸ்ஸில் ஒரே நேரத்தில் பல இடங்களை தாக்கும். நேற்று எஃபால 2 மிலிட்ரி இராணுவ தளம், டெல் அவீவில் பொதுவான பில்டிங்கள், ஹைரைஸ்ட் பில்டிங் சொல்லக்கூடிய உயர்ந்து நின்ற கட்டடங்களை தாக்கியிருக்கின்றன. ஜெருசலத்திலும் தாக்குதலை நடத்தியிருக்கின்றன. ஆக இவற்றால் மிகப்பெரிய பீதியும் காயங்களும், யாரும் இறந்ததாக செய்தியை இஸ்ரேலும் சொல்லவில்லை, மற்ற ஊடகங்களும் சொல்லவில்லை. அடுத்தது ஹூத்திஸுடைய மிலிட்ரி ஆப்ரேஷன் 4 பவர் ஸ்டேஷனை டெல் அவீவில் அடித்து உடச்சிருக்கு. ஜெருசலத்தில் பவர் ஸ்டேஷன் சொன்னால் மின்சாரத்தை உற்பத்தி செய்து விநியோகிக்கக்கூடிய மையங்கள். ஜெருசலத்தில் மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய மையத்தை அடித்திருக்கிறார்கள். அதன் பிறகு ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார்கள், அமெரிக்காவும் ஆங்கில படைகளும் இஸ்ரேலும் எங்களை தொடுத்து தாக்கி கொண்டு இருந்தாலும் நாங்கள் அவற்றையெல்லாம் எதிர்கொண்டு அவர்களை அழிப்பதற்கும் இஸ்ரேலை தொடர்ந்து தாக்குவதற்கும் உள்ள ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். மேக்கரையில் நேற்று பாலஸ்தீன் அதாரிட்டி, அந்த முகமது அப்பாஸ் முனாஃபிக்குடைய கட்சி ஒரு மகனையும் ஒரு தந்தையும் ஒரு மகனையும் கொலை செய்திருக்கிறது. அதில் பாலஸ்தீன போராளிகள் கண்டித்திருக்கிறார்கள். ஜெனிலில் இஸ்ரேலிய இராணுவம் ஒரு 8 பாலஸ்தீன அப்பாவிகள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்கிறது. அவர்களை சுற்றி வளர்த்தி அல் குட்ஸ் பிரிகேட்ஸ், பாலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிஹாதுடைய படைப்பிரிவு தாக்கி இருக்கிறது. அதில் 18 பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள். அடுத்தது லெபனானுக்கு வந்தால், லெபனானில் நேற்று மட்டும் 11 போர் நிறுத்த விதிகளை மீறி இருக்கிறது இஸ்ரேல். பெய்ரூத் மீதும் தாக்குதல் நடத்தி இருக்கிறது. அதை கண்காணிக்கின்ற யுனிஃபில், கண்காணிக்கின்ற புதிதாக அமைக்கப்பட்ட கூட்டுப்படைகள் இவையெல்லாம் வேடிக்கை தான் பார்த்து கொண்டு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். லெபனானுடைய ஆர்மி கையாளத்தன்மையோடு இருக்கிறது. ஹிஸ்புல்லா ஒரு பெரிய தேசியத்தை பேசிக்கொண்டு எங்களுடைய நாட்டில் ஒரு பிடியும் கொடுத்து விட மாட்டோம் என்று மீண்டும் மீண்டும் அறிக்கை விட்டு கொண்டு இருக்கிறது. அதனால் எந்த புண்ணியமும் இருப்பதாக தெரியவில்லை. அடுத்தது இன்று
புல்டோசர்களை கொண்டு டயர் என்ற சிட்டியை தாக்கி இருந்த வீடுகளை இடித்திருக்கிறார்கள் லெபனானில், சதர்ன் லெபனானில், தெற்கு லெபனானில். அதே போல் பல இடங்களில் அவர்கள் ஒரு பஃபர் சோனை கிரியேட் பண்ணுறதுக்கு முயற்சி செய்வதாக தெரிகிறது. அதை ஏதோ ஒரு போராளிகள் குழு தாக்கி இருக்கிறது. அது ஹிஸ்புல்லாவும் நாங்கள் தான்னு சொல்லலை, மற்ற போராளிகள் குழுக்களும் சொல்லவில்லை. அடித்து விரட்டியும் இருக்கிறார்கள். இது நடந்திருக்கிறது. அதன் பிறகு ஒரு சீஸ்ஃபயரை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க. ஒரு டீம் வந்து தோஹாவுக்கு போய்ட்டுன்னு, ஒரு டீமு பாரிஸுக்கு போச்சு, ஒரு டீமு தோஹாவுக்கு போச்சு, ஒரு டீமு கெய்ரோவுக்கு போச்சு. இது இந்த 455 நாளுமா நடந்துகிட்ருக்கு. நத்தியானுடைய நோக்கம் அவனுடைய பதவி காலத்தை நீடிப்பதும் இந்த யுத்தத்தை நீடிப்பதும் தான். அதில் சிரியாவில் தான் நடத்துகின்ற சில சில்லறை தாக்குதல்களை கொண்டு அதை காட்டி கொண்டு இருக்கின்றான். ஏனென்று சொன்னால் இப்பொழுது ஹோம்ஸு, அலிப்போ, பிறகு சிரியாவினுடைய துருக்கி பார்டர், இவற்றில் பிரச்சனைகள் தொடங்கிவிட்டன. லெபனானுடைய பார்டரிலும் ஏதோ ஒரு போராளி குழு இஸ்ரேலிய இராணுவத்தை தாக்கி இருக்கிறது. அப்போ இஸ்ரேல்லையும் அதுக்கு ஒரு சிரியாலையும் இஸ்ரேலுக்கு ஒரு கவர்சானம் தான் தயாராகிறது என்பது தெரிகிறது. அலி காமினி அவர்கள் விரைவிலேயே இஸ்ரேலுக்கு எதிரான முழு போர் சிரியாவில் தொடங்கும் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் சிரியாவில் கிடைக்கின்ற இந்த சில்லறை அமைதிகள் ரொம்ப ஈஸியாக பயன்படுத்தி இஸ்ரேல் பல இடங்களையும் பல இராணுவ தளங்களையும் பல முக்கிய ஆராய்ச்சி தளங்களையும் ஆராய்ச்சியாளர்களையும் கொலை செய்து கொண்டு இருக்கிறது. இணைந்திருங்கள். எல்லா தகவலையும் கொண்டு சேர்க்கிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன்.